ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளை இணைக்கும் சோனாமார்க் சுரங்கப்பாதை கடும் குளிருக்கு மத்தியில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. மலையை குடைந்து 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை. பிரதமர் மோடி, ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் ஆய்வு. ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்க ஒவ்வொரு குடிமகனும் உழைத்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜம்மு காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்தை பிரதமர் வழங்குவார் என நம்புகிறோம். பிரதமர் மோடியிடம் அதே மேடையில் கோரிக்கை முன்வைத்தார் முதலமைச்சர் உமர் அப்துல்லா. உலக தமிழர்கள் அனைவருக்கும் அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உழவர்களின் மலர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அரசு துணை நிற்கும் எனவும் முதலமைச்சர் உறுதி. பொங்கல் திருநாளையொட்டி 3186 காவலர்களுக்கு பதக்கங்களை அறிவித்த தமிழ்நாடு அரசு பணியில் வெளிப்படுத்திய நிகரற்ற செயல்பாட்டினை அங்கீகரித்து ஊக்குவிக்கும் வகையில் அறிவிப்பு. பொங்கல் திருநாளையொட்டி களை கட்டிய கடை வீதிகள். கரும்பு, புத்தாடை, பொங்கல் பானை வாங்க ஆர்வம் காட்டும் மக்கள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி புத்தாண்டு வாங்க சென்னை தியாகராயர்களில் குவிந்த மக்கள். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. தஞ்சை பெரிய கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி 4 ராஜ வீதிகளில் வீதியுலா. மும்மாரி மழை பொழிய நெல்மணிகளை தூவி வழிபாடு நடத்திய பக்தர்கள். அம்பிகையின் பணிப்பெண்களை கொண்டு வாழமட்டையால் மீண்டும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம். திருக்கார்த்திகை தீபமை நடராஜ பெருமானுக்கு சாற்றப்பட்ட நிலையில் திரளானோர் பங்கேற்று சாமி தரிசனம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். கட்டுக்கடங்காத கூட்டத்தில் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம். அவன்யாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடுப்புகளை வெட்டிய நடிகர் வேல ராமமூர்த்தியின் மனைவி. மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட தடுப்புகளை அகற்ற முயன்றதால் பரபரப்பு. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.
தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 19ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அறுபது ஆண்டுகளாக சமூக நீதி பேசும் தமிழ்நாட்டில் தலித்துக்கள் தொடர்ந்து ஒடுக்கப்படுகிறார்கள். ஒசூரில் நடைபெற்ற வள்ளலார் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் RN ரவி பரபரப்பு பேச்சு. தமிழ்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட மஹேந்திராவின் மின்சார SUV வாகனம் வாடிக்கையாளர்களுக்கான சோதனை ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாதமி விருதுகளுக்கு அரசு வீடுகள் ஒதுக்கீடு. 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டதற்கான ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பெண்கள் வார்டில் புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. ராணிப்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்குள் புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவத்திற்கு EPS கண்டனம். திமுக ஆட்சியில் சார்கள் காப்பாற்றப்படுவதால் மேலும் பல சார்கள் உருவாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சிறுபிள்ளைத்தனமானது என்பது போல் ஆளுநரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சிக்கிறார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை முதலமைச்சர் ஏற்க வேண்டும் எனவும் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. கோவையில் பாஜக அலுவலகம் மீது மாட்டிறைச்சி வீச முயற்சித்த ஆதித்தமிழர் கட்சியினரால் பரபரப்பு. பீஃப் கடை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பாஜக நிர்வாகியை கைது செய்ய கோரி தர்ணா. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்திற்கு உரிமை கோரிய தீபாவின் மனு தள்ளுபடி. கர்நாடகா உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ரவுடி நாகேந்திரன் தொடர்புடைய 8 இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை. நாகேந்திரனின் சகோதரன் வீட்டில் 51 பட்டாக்கத்தி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. கோவை நல்லபாளையத்தில் நடந்து சென்றவரை தாக்கிய காவலர். சாலையின் குறுக்கே வந்ததால் ஆத்திரத்தில் தாக்கும் CCTV காட்சிகள் வெளியீடு. கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் டிஹோகார்சியா தீவு கடற்படையினரால் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் அதிர்ச்சி. கோவை குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள மயானத்தை பூட்டி சாவியை கேட்ட அதிகாரிகள் முற்றுகை. பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி நாமக்கல் ராசிபுரத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. பெரியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று உற்சாக நடனம்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டும் மகா கும்பமேளா. திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடி ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு விநியோக கவுண்டரில் தீ விபத்து. கரும்புகை வெளியேறியதைக் கண்டு அலறி எடுத்து ஓடிய பக்தர்கள். மதுபான ஊழல் சிஏஜி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஆம் ஆத்மி பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்க முடியாது. விரைவில் சபாநாயகருக்கு அனுப்ப வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனத்துடன் உத்தரவு. குஜராத்தின் பிரிட்டன் தீவில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் அகற்றம். புல்டோசர் நடவடிக்கை மேற்கொண்ட ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவிப்பு. நூறு நாட்களில் வடக்கு காசாவில் 5000 பாலஸ்தீனியர்கள் கொலை. இஸ்ரேல் படையினர் குழந்தைகளை குறிவைத்து தாக்குவதாகவும் புகார். வெற்றிமாறன் இயக்கும் புதிய படத்தில் தனுஷ் நடிக்க உள்ளதாக அறிவிப்பு. பொல்லாதவன், வடசென்னை, அசுரன் படங்களை தொடர்ந்து மீண்டும் கூட்டணி. நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் ஜெயிலர் 2 திரைப்படம். படத்தின் ப்ரோமோ வீடியோ நாளை மாலை வெளியாவதாக அறிவிப்பு.